நீங்கள் வந்து இப்போ ஒரு டாக்குமெண்ட்ஷன் பார்த்துருப்பீங்க. அது எதை பற்றினது அப்படின்னா தாமிரபரணி அப்படிங்கிற ஒரு நதி. தாமிரபரணி நதி என்ன அப்படிங்கிறது நீங்கள் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் ஆனால் அந்த நதியை பற்றின வரலாறு என்னங்கிறது முடிஞ்சால் கொஞ்சம் கூகுள் பண்ணி பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கிறதுல வந்து வற்றாத நதிகளில் இந்த தாமிரபரணி மட்டும்தான் காலங்காலமாக நமக்கு இருந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இப்போ கொஞ்ச நாளில் அடுத்த தலைமுறைக்கு அந்த தாமிரபரணி இருக்குமா அப்படிங்கிறது தான் இன்னைக்கு கேள்விக்குறி. இந்த நிலைமையில தான் இன்னைக்கு வந்து தாமிரபரணி இருக்குது. இது வந்து மற்ற எல்லாத்தையும் விட திருநெல்வேலியில் இருக்கிற மக்களுக்கு, திருநெல்வேலியில் வாழ்கிற மக்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி நிறையாவே தெரிஞ்சிருக்கும். இன்னைக்கு நீங்கள் ஜங்ஷன் போகும்போது அந்த தாமிரபரணியை பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக அது வந்து இந்த ஊரில் வாழ்கிற எல்லாருக்கும் அதை பார்த்து கண்டிப்பாக கண்ணீர் வரும். ஏன் அப்படின்னா தாமிரபரணி ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். இன்னைக்கு அங்கே எவ்வளோ தண்ணி ஓடுது அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். இப்படியே விட்டா அது கொஞ்ச நாள் அழிஞ்சிரும் அப்படிங்கிறதும் நமக்கு தெரியும். எதனால அழியுது, ஏன், என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கத்தின்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதில் விஜய் அவரோட ரசிகர்கள் வந்து எந்த அளவுக்கு நீங்கள் அந்த படத்தை பார்த்து அதில் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச நடிகர் விஜய் ரசிகர்களுக்கு மட்டும் இல்லை, எல்லா நடிகர்களோட ரசிகர்களுக்கும் தான். ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்கள் நடிகரை மட்டும் பார்க்காம அதில் என்ன சொல்கிறாங்கிறதையும் கொஞ்சம் அதுலேயும் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க. கத்தி படம் பார்த்த எல்லாத்துக்கும் தாமிரபரணியோட பிரச்சனை ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கும். இன்னும் டீட்டெயிலாக சொல்லணும் அப்படின்னா அந்த நதி, அதாவது தாமிரபரணி நதியில் வந்து ஒரு 99 வருஷத்துக்கு அதுலேருந்து தண்ணியை உறிஞ்சுறதுக்கான ஒரு கான்ட்ராக்டை நம்ம தமிழக அரசு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெப்சி நிறுவனத்துக்கு. இதுக்கு முன்னாடி 2005 வருஷத்துலேருந்து கொக்கோ கோலா கம்பெனி ஒரு நாளைக்கு 10 லட்சம் லிட்டர் வந்து உறிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமா உறிஞ்சிட்டாங்க. இப்போ பெப்சி கம்பெனி இப்போ இந்த வருஷத்துலேருந்து மீண்டும் ஒரு 15 லட்சம் லிட்டர் டெய்லி உரிய போறாங்க. ஸோ ஒரு நாளைக்கு 25 லட்சம் லிட்டர் இந்த தாமிரபரணி ஆற்றுலேருந்து எடுத்தாங்க. அப்படின்னா எத்தனை வருஷத்துக்கு? 99 வருஷத்துக்கு. இப்படி எடுத்தாங்கன்னா இந்த தாமிரபரணி அடுத்த தலைமுறைக்கு இருக்குமா அப்படிங்கிறது முதல் கேள்வி. இப்போ இதில் இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, இது எவ்வளோக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறது. 1000 லிட்டர் தண்ணி வெறும் 37 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. இன்னைக்கு ஒரு பாட்டில் அக்வாஃபினா, ஒரு பாட்டில் 1 லிட்டர் அக்வாஃபினா, 1 லிட்டர் கிண்லையோட விலை எவ்வளோங்கிறது உங்களுக்கு தெரியும். 22 ரூபா 25 ரூபாயிலேருந்து விற்கிறாங்க. 1000 லிட்டர் தண்ணீர் அவங்களுக்கு 37 ரூபா, வெறும் 37 ரூபாய்க்கு எடுக்கிறாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு கொடுத்துருக்க நிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 கோடி, கிட்டத்தட்ட 15 கோடி மதிப்பு உள்ள நிலம், அரசாங்க நிலம். அவங்களுக்கு ஒரு ஏக்கர் 1 ரூபாய்க்கு கொடுக்கப்பட்டிருக்கு 99 வருஷத்துக்கு. இதுவும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட சொல்ல போனால் ஒரு ஃப்ரீயாக கொடுக்குற மாதிரி தான். யாருக்காக இதெல்லாம்? யார்? அமெரிக்காவில் இருக்க ஒருத்தங்க அந்த நாட்டோட ஒரு நிறுவனத்துக்காக இங்கே உள்ள வளங்கள் கொள்ளடிக்கப்பட்டு அவங்க வாழ்றாங்க. இப்போ நமக்கு அடுத்த தலைமுறைக்கு இங்கே இந்த தாமிரபரணி இருக்குமா அப்படிங்கிறது பெரிய கேள்வி. ஸோ இதுதான் இப்போ பிரச்சனை. ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம்? இப்போ நம்ம அரசாங்கம் வந்து அந்த இடத்த கொடுத்துட்டாங்க, அக்ரிமெண்ட் போட்டுட்டாங்க, அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு நம்ம இப்படி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த தாமிரபரணி நமக்கு இருக்காது. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது தான் முதல் பிரச்சனை. இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து இதை இந்த வீடியோ பார்க்குற ஒவ்வொரு துறையை சேர்ந்துருக்கணும். இப்போ நான் மீடியா சினிமாவில் இருக்கேன், எனக்கு அது சம்பந்தமான விஷயங்கள் தெரியும்னா என்னால் முடிஞ்சதை நான் இதை பண்ணுறேன். இந்த டாக்குமெண்ட்ஷன் பண்ணதும் இந்த விஷயங்களை உங்களுக்கு எடுத்து சொன்னதும். இப்போ இதை பார்த்துட்டு இருக்க லாயர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நிறையா பேர் இந்த விஷயத்துக்கு கேஸ் போட்டிருப்பாங்க தாமிரபரணிக்கு, நானும் கேள்விப்பட்டேன். பட் அதுக்கான ரிசல்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியல, அது எந்த நிலைமையில் இருக்குங்கிறது தெரியல. இதை கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். இதை பார்க்குற லாயர்ஸ் இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது நீங்கள் அடுத்து என்ன ஃபர்தராக என்ன பண்ண முடியுங்கிறத பாருங்கள். இதை தாண்டி இன்னும் நம்ம திருநெல்வேலி சுற்றி உள்ள பகுதிகளையும் சரி, தமிழ்நாட்டிலையும் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னா, இப்போ கூடங்குளம் பிரச்சனைனா அது வந்து அங்கே நாகர்கோயிலில் இருக்கவங்களுக்கு மட்டும் இல்லை. அதே மாதிரி மீத்தேன் பிரச்சனை தஞ்சாவூரில் இருக்கவனுக்கு மட்டும் கிடையாது. தாமிரபரணி பிரச்சனை திருநெல்வேலிக்காரனுக்கு மட்டும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த ஊரில் பிரச்சனைனாலும் பாதிக்கப்படுவோம். இது வந்து மறுக்க முடியாத உண்மை. இது புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா எல்லா ஊர்லேயும் எல்லா பிரச்சனைக்கும் உங்களோட பங்களிப்பு இருக்கணும், எல்லா போராட்டங்களையும் உங்களோட பங்களிப்பு இருக்கணுங்கிறத நீங்கள் உணர்ந்து தயவு செஞ்சு இதுக்கு ஏதாவது பண்ணணுங்கிறத முயற்சி எடுங்க. என்ன செய்யலாம் அப்படின்னா வந்து அதான் நான் சொன்ன மாதிரி உங்கள் துறைகளில் சேர்ந்து இதுக்கு என்ன செய்ய முடியும், உங்கள் துறை வழியாக இதுக்கு என்ன செய்ய முடியும் பாருங்கள். அதை தாண்டி பார்க்குற லாயர்ஸ் அவங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் செய்யுங்க. இன்னும் நான் சொல்ல போனேன்னா இன்னும் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லணும். யாருக்கு அப்படின்னா கடைக்காரங்க, நிறையா கடைக்காரங்க வந்து கடை வச்சிருக்கிறது லாபத்துக்காக தான், வியாபாரத்துக்காக தான் வச்சுருக்கோம், ஓகே. பட் ஆனால் வந்து இந்த பெப்சி கோலா இதெல்லாம் வந்து வாங்கி விற்கிறீங்க, நம்ம ஊர் தண்ணி தான் போகுது, எல்லாமே நம்மள்ட்ட தான் கொள்ளடிக்கிறாங்க தெரிஞ்சும் வாங்கி விற்கிறீங்க.
அது ஏன் அதனால வர லாபத்தினால தான் நம்ம வாழணும்னு அவசியம் கிடையாது. மற்ற எல்லாத்துலேயும் நமக்கு லாபம் வருது வாழலாம். குறைஞ்சபட்சம் அந்த பொருட்களை வாங்கி விற்காதீங்க. வாங்குறது இப்போ மக்கள் வாங்குறது எந்த அளவுக்கு தடுக்கணும்னா அந்த அளவுக்கு விற்கிறதும் தடுக்கணும். விற்கிறத தடுக்காதான் வாங்க தடுக்க முடியும், வாங்கினதை தடுத்தா தான் விற்கிறதையும் தடுக்க முடியும். ஸோ வந்து நீங்கள் கொஞ்சம் அதில் தெளிவாக இருக்கணும். மற்றபடி இன்னும் சொல்ல போனால் வந்து பார்த்துக்கிட்டு இருக்க இன்னும் இந்த குறிப்பாக திருநெல்வேலியை சேர்ந்தவங்க, இன்னும் சொல்ல போனால் அரசியல்வாதிகள் என்ன பண்ணுறீங்கன்னு எனக்கு தெரியல. ஊரில் இருக்கிற லோக்கல் அரசியல்வாதிகள் இங்கே தாமிரபரணி அடுத்த ஜென்ரேஷனுக்கு இருக்காது அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். தெரிஞ்சுமே அமைதியாக இருக்கீங்க. இப்போது இதுக்கு ஒரு போராட்டம் ஏற்படுத்தணும் அப்படின்னா இப்போ நான் போய் போராட முடியாது. நான் ஏன்னா பொது வாழ்க்கையில் இல்லை. இப்போ நான் போய் போகிறேன்னா என் பின்னாடி ஒரு 10 பேர் வருவாங்க, என்னை அடிச்சு தூக்கி உள்ளே போடுவாங்க. இதுதான் நடக்கும். ஸோ இது வந்து என்னால் தொடர முடியாது. பொது வாழ்க்கையில் இருக்கவங்க தான் இதை முன்னெடுக்கணும் முதல்ல. ஸோ நீங்கள் முன்னெடுத்து கொண்டு போனீங்கன்னா உங்கள் பின்னாடி வர்றதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க. இந்த திருநெல்வேலியை சேர்ந்தவங்களோட மட்டும் இல்லை, எல்லாரும் எனக்கு தெரிஞ்சு கம்யூனிஸ்ட் கட்சிகளையும் அதே மாதிரி மனித வாழ்வுரிமை கட்சியும் தவிர வேற யாரும் இதுக்காக பெருசாக வாய் திறந்த மாதிரி தெரியல. இது நான் இந்த ஊரோட மட்டும் இல்லை, இந்த மாநிலத்தோட மிகப்பெரிய பிரச்சனை. இன்னைக்கு வந்து கர்நாடகாட்டிலேருந்து காவேரிக்காக நம்ம எவ்வளோ பிரச்சனை பண்ணி எவ்வளோ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு, எவ்வளோ வஞ்சிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி இருக்க நிலைமையில நம்ம கிட்ட இருக்க தண்ணியையும் எவனுக்கோ ஒரு அமெரிக்காரனுக்கு 1000 வருஷத்துக்கு 100 வருஷத்துக்கு அள்ளி கொடுத்துட்டு நமக்கு பின்னாடி வர அடுத்த தலைமுறைகளுக்கு குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் தண்ணி இல்லாமல் நம்ம பண்ண போகிறோமா அப்படிங்கிறத யோசிச்சுக்கோங்க. நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். எனக்கு தெரிஞ்சு நான் முதல்ல சொன்ன மாதிரி உங்கள் துறையில் என்னென்ன செய்ய முடியுங்கிறத நீங்கள் செய்யுங்க. இது எல்லாம் மீறி என்னால் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தான் பெரிய பிரச்சனை. ஆக்சுவலி நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பெப்சி, கோக்கு, அக்வாஃபினா, அப்புறம் கின்லே, மிரண்டா, ஸ்ப்ரைட்டு இதெல்லாம் வாங்கி வாங்கி குடிக்கிறீங்க தெரியுமா? இதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு. சரியா? இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நம்ம வந்து தமிழ்நாட்டில் அந்த பெப்சி கோக்கு குடிக்காததுனால உலகம் ஃபுல்லாக அதை நிப்பாட்டிடலாம்னு நான் சொல்ல வரல. உலகம் ஃபுல்லாக அதை தடை பண்ணிடலாம்னு சொல்ல வரல. பட் ஆனால் நம்ம ஒருத்தர் நம்மளை அடிமைப்படுத்தலான்னு தெரியுது. அவனை எதிர்க்க முடியலன்னா அவனுக்கு அடிமையாக இருக்கலாமா? இதுதான் என்னோட கேள்வி. குறைஞ்சபட்சம் அவனோட எதிர்ப்பாக காட்ட மாட்டோமா? அவனை விரட்ட தான் முடியல நம்மளால. அதுக்குன்னு அவனுக்கு அடிமையாயிருவோங்கிறது எந்த வகையில் நியாயம் எனக்கு புரியல. ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் எதிர்ப்பை காட்டுங்க. எதிர்ப்பு காட்டுங்கன்னா நான் போய் போராட சொல்லலை, நீங்கள் கல்லறிங்கன்னு சொல்லலை. குடிக்காதீங்க. உங்கள் காசு கொடுத்து நீங்கள் வாங்கி குடிக்கிறீங்க. அடுத்த தடவை ஒரு சொட்டு பெப்சியோ கோக்கோ உங்கள் வாயில் விழும்போது உங்கள் சோத்தில் உப்பு போடுறதை தயவு செஞ்சு நிப்பாட்டிடுங்க. இது எதுக்காக சொல்கிறேன்னா, உங்களுக்கு அடுத்த வாட்டி நீங்கள் பெப்சி கோக் குடிக்கும்போது ஞாபகத்துக்கு வரணும், நான் ஒரு மானம் இல்லாத தமிழன், நான் ஒரு தன்மானம் இல்லாத தமிழன். என் வீட்டில் வந்து அடுத்தவன் கொள்ளடிச்சுட்டு போனாலும் நான் அதை பார்த்துட்டு சும்மா தான் இருப்பேன். அதையும் தாண்டி அவன் என்கிட்ட விற்பான், நான் வாங்கி குடிப்பேங்கிறத ஒத்துக்கிட்டு வந்து அடுத்த வாட்டி குடிங்க. இது கண்டிப்பாக உங்களுக்கு ஞாபகம் வரணுங்கிறதுனால சொல்கிறேன். ஸோ தயவு செஞ்சு இது மிகப்பெரிய பிரச்சனை. இதுக்கு ஏதாவது பண்ணணும். என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சுட்டேன். தயவு செஞ்சு ஏதாவது செய்யுங்க. நன்றி. நம்மளே ஏமாத்திட்டாங்கம்மா. நம்ம சாத்துக்கு மண்ண போட்டு